வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் கட்லெட். இதுக்கு தேவையான பொருட்கள், இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன், கூடவே 2 உருளைக்கிழங்க பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறோம். இப்போது வெந்த சிக்கனை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சிருக்க உருளைக்கிழங்கு, அரை கப்பு பொடியாக நறுக்கியிருக்க வெங்காயம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒன்று சேர இதை கலந்துக்கலாம். பாருங்கள், இப்படி எல்லாம் ஒன்று சேர கலந்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு சின்ன கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன், கார்ன்ஃப்ளவர். இதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்படி. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற கட்லெட்டை தேவையான அளவு எடுத்து உருட்டி தட்டிக்கலாம். இது உங்களுக்கு தேவைக்கேற்ப ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்துக்கலாம். இதை இப்போ எடுத்து வச்சுருக்கிற பிரெட் தூளில் இதை பரட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இப்படி. இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் செய்யலாம். நான் ஷாலோ ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு தவா ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நான் 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரையும் செய்யலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கட்லெட்ஸை இதில் சேர்த்து பொரிச்சுக்க போகிறோம். நீங்கள் இப்படி கட்லெட்ஸை ரெடி பண்ணி ஃப்ரீசர்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு வாரம் அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி தேவையானப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு பொரிச்சுக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு தான். இதை கெச்சப்போடையும் மைனஸோடையும் சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்கும். பாருங்கள், திருப்பி போட்டு இந்த பக்கமும் பொன்னிறமாக இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம சுவையான கட்லெட் ரெடி.